அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மைசூர்பா. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு மூணே இன்க்ரீடியண்ட் தான் தேவை. அது என்னென்னா கடலை மாவு, சர்க்கரை, நெய் இல்லைன்னா ஆயில் எல்லாமே ஒரு கப் இருந்தால் போதும். நான் ஆயில் அண்ட் நெய் ரெண்டுமே சேர்த்து ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவை ஆட் பண்ணி அரை கப் ஆயில் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நெய் கெட்டியாக எடுத்ததுனால அந்த பாத்திரத்தில் அடியிலேயே நின்றுச்சு. ஸோ ஆயில் மட்டும் மேலே இருந்தது வந்துடுது. நான் அதை ஊற்றியே கலக்கிக்க போகிறேன். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக கலக்கி மாவு எல்லாமே நெய்யில் நனைஞ்சதும் நல்லா வேகமாக கலக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத் பேட்டர் கிடச்சிரும். அடுத்தது நாம் பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பாத்திரத்தை வச்சு சர்க்கரையும் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஸ்டவ் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம சர்க்கரை ஆட் பண்ணோன்னா அடியில் சீக்கிரமாக கருகிரும், பதம் மாறிடும். சர்க்கரை பாகோட கலரும் நம்மளுக்கு ப்ரௌனிஷ் ஆயிடும். ஸோ பார்த்து ஆட் பண்ணுங்கள். பிசுக்கு பதம் வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள். அடுத்தது நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். மாவு ஆட் பண்ணிவிட்டு கலக்கிறத விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். சைட்லேயும் எடுத்து கொடுத்து நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணினா கொஞ்ச நேரத்துலேயே மாவு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போது கெட்டியானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் அண்ட் நெய் மிக்சரில் பாதியை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியம் டு லோலியே வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாகவே வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீட் ஈவனாக மிக்ஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இடம் மட்டும் கருக ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது சீக்கிரமாக அந்த நெய் உள்ளே உறிஞ்சப்பட்டுரும் மாவுனால். இப்போ பாருங்கள், திரும்பவும் மாவு கெட்டி ஆயிடுச்சு. நான் மிச்ச நெய் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கலரும் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கலந்து கொடுத்து நம்ம ஆட் பண்ண நெய் எல்லாமே மாவில் உறிஞ்சிற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா கெட்டி பட்டுச்சு, தெரியுதுங்களா? அப்படியே நம்ம கரண்டியால் கலக்கும்போது கூடவே வருது. இதுதான் கன்சிஸ்டன்சி. அடுத்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. திரண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கேப்லேயே நான் இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் நெய் தடவி வச்சுருக்கேன். நாம் இப்போ இந்த மாவை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஏன்னா மாவு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். கைப்படாமல் பொறுமையாக நீங்கள் தட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட மைசூர்பா தட்டு இருந்ததுன்னா அதில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ எல்லா மாவையும் இந்த தட்டில் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இதை நம்ம லெவல் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த ஒரு ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் ஈவன் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். நாம் இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுவே மைசூர்பா பிளேட்லேயே ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மைசூர்பா ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.